எடுப்போம். கவர்மெண்ட் சீட் இருக்கு. சரி இது எடுப்போம். என்னடா நோட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கம் எடுப்போம். நம்ம டெத் நோட்னு நம்ம எழுதியிருக்கு. சரி வீட்டுக்கு போய் நம்ம பார்த்துக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சரி கடுப்பாகிடு. நம்ம வர மாதிரி ஒரு நோட் எடுத்தோம்ல. என்ன நோட் இது? என்ன நோட் இது? டெத் நோட்னு எழுதியிருக்கு. சரி திறந்து பார்ப்போம். என்ன டெத் நோட், ஹவு டு யூஸ் இட், ஃபர்ஸ்ட் ரூம்னா. ஹலோ நிரஞ்சன், சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. நீ எப்படா கூப்பிட்டா எப்படா வர? சரி இரு வரேன். நீ வாடா, உங்ககிட்ட ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கணும். என்னடா விஷயம்? கையில் சொல்கிறேன் வா. இரு என்ன சொல்கிறேன்? இது என்ன நோட்டுன்னு சொல்கிறான். அப்போ எழுதிக்கிட்டு இருக்கோம். இல்லையா அது ஒன்றும் இல்லைடா. நேற்று உங்கள்கிட்ட பாய் சொல்லிட்டு நாங்கள் கீழே வந்தேன்னா அங்கே கம்மு இருந்துச்சுன்னு எடுக்க போனோம்டா. அப்போ இந்த நோட் இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால தான் எடுத்துட்டேன்டா. படிக்க மாதிரி பார்த்தேன், ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு. நீனே பாரேன், வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ரூல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு. அதனால தான் நானும் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். கேட்டு நான் பார்த்தேன். ஆனால் எழுதலாமா வேணாமான்னு தெரில. அதனால தான் கேட்டு எழுதலாமான்னு எழுதலாமா நம்ம? உங்கள்கிட்ட பென் இருக்கடா? பென்சில் இருக்கு. சரி எழுது. என்னோட முகமது ஆசிஃப் ஃபாலிங் ஸ்டெப்ஸ் அண்டு டெட்டா. டி ஏதாவது ஆயிரப்போட. சரி வா நம்ம விளையாடலாம். சரி வாடா. யோசிச்சுட்டு போவா. சரி கொக்கோ விளையாடலாமா கிரிக்கெட் விளையாடலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். ஹலோ டே நித்லன், நம்ம டியூஷன்ல ஆசிஃப்னு ஒருத்தர் இருக்கானடா. ஒரு செத்துறானடா. இப்போ இன்னைக்கு தானே செத்துருக்கானா. படியிலேருந்து கீழே வந்து செத்துறானடா. இதானே சொல்ல வேண்டாம். பைடா. ஆசிஃப் செத்துட்டானாடா. எப்பட்றா? நம்ம எழுதின மாதிரியே படியில் வந்து செத்துட்டானாடா. சோ அதான் டேய் கையில் வச்சுருக்காத, தூக்கி போட்டுருது. தூக்கி போட்டுடுறாத. தூக்கி போட்டுரு. தயவு செஞ்சு சொல்கிறேன், கீழே தூக்கி போட்டுரு. தூக்கி போட்டுருந்தீங்க. தூக்கி போட்டு என்ன மொட்டை மலையில் ஏறுற மாதிரியா இருக்குது, இமயமலையில் ஏறுற மாதிரி இருக்குது. டியூஷன் மிஸ் வேறு இருக்காங்களே. ஐயோ வர மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம அப்படியே ஒழிஞ்சிட்டு போயிடலாம். ஐயோ பார்த்தனேடி, வாய முட்டையா ப்ளீஸ்ரா ப்ளீஸ். ஐயோ ஏன்டா மிஸ்? ஏன்டா அவ்வளோ லேட்டாக வந்த? மிஸ் போகிற வேலை அப்படியே டிராஃபிக் ஆகிருக்கு மிஸ். நான் சைக்கிள் தானே மிஸ் வந்தேன். எருமை உனக்கு அடிக்க வேண்டிய அடி இப்படின்னு கடிச்சிட்டு வந்து உட்கார். டி என்ன ஆச்சுடா? டி ஏன்டா ஒன்று மிஸ் அடிச்சாங்க? அடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன ஓடிட்டு இருக்கோடா? அடிச்சை வெக்கமா லட்டு. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வந்து படிக்கிறா. ஏன்னா அப்படி கத்துற? எருமை படுற எடுத்துக்காங்க. ஒன்றும் இல்லை மிஸ். டி இங்கே பாடுறா. நான் எப்போ எடுத்துறேன்? தூக்கி போட்டேன்டா. மறுபடியும் என் பேக்கில் வைக்கடா. என்ன பண்ணுறது? ரெண்டு பேரும் மோசம் பேசிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. ரெண்டு பேரும் ஏச்சு முட்டி போடுங்க. ஓகே மிஸ். இவங்க வேற ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு சாவடிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை பூரா. நான் பேர் எழுத போகிறேன். உங்கள் பேர் கடைப்பேட்டிட்டு இருக்காங்க. சண்டே கூட லீவ் விடாமல் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்க. இப்போ உங்கள் பேர் எழுதிட்டு போங்க. என்னடா எழுதிட்டு இருக்கீங்க? எழுதிடாம ஓகேடா, நம்ம அப்படியே முடிச்சு படிப்போம். தேங்க்யூ மிஸ். மிஸ் என்னடா ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லி சீக்கிரம்